இது எங்கள் உம்மாவோட ஸ்பெஷாலிட்டி ஃப்ரைட் சிக்கன். ஸோ இதுக்கு 10 சிக்கன் பீசஸ் எடுத்துருக்கேன். இதுக்கு 1/4 கப் சோயா சாஸ், ஒரு 1/2 கப் வினிகர், ஒயிட் வினிகர், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் garlic paste, 1 டீஸ்பூன் salt, அப்புறமா 1.5 டீஸ்பூன்ஸ் black pepper, ஒரு 1/2 டீஸ்பூன் cumin powder, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சுகர். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 hour to 1 hour கவர் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அப்புறமா இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை பிளெயின் ஆல் பர்பஸ் ஃப்ளவரில், அதாவது மைதா மாவில் நல்லா கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். அண்ட் இந்த டிஷ் எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு டிஷ். அவங்களுக்கு இது ஒரு 30 years பேக் அவங்களோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் வெல்விஷர் டாக்டர் புலு முனீர் அவங்க ஷேர் பண்ணது. இது எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் டிஷ். Thanks Bobby for sharing this recipe with us. ஒரு பேனில் கொஞ்சம் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு மீடியம் ஹீட்டில் கொண்டு வந்துங்க. அதுக்கப்புறமா இதில் சிக்கன் பீசஸ் நான் இப்போ ஒரு 5 பீஸாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இதை ஒரு மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மூடி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை அப்பப்போ திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இது கூட இருக்கிற அந்த கார்லிக் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் garlic paste, ஒரு எக் ஒயிட், salt to taste, அப்புறம் கொஞ்சம் black pepper, ஒரு 1/2 கப் குக்கிங் ஆயில், ஒரு 2 tablespoons vinegar. இதெல்லாம் சேர்த்து நல்லா விப் பண்ணி எடுக்கணும். இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்புறமா அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.